இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இந்த பொருள் எல்லாம் இதில் சேர்த்துக்கணும். இந்த மீன் மேக்கர்லேயே சேர்த்துக்கணும். முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ நான் கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. நான் இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் இந்த மீன் மேக்கரில் போட்டு பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் மெயினாக சேர்க்கணும். கடல மாவும் சேர்க்கணும். நான் காமிச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மாதிரி கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த வடச்சட்டியில் இப்போ கொட்டி கலர போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொட்டி நல்லா கலக்க போகிறோம். தண்ணியே இல்லாமல் நல்லா கலக்கி ட்ரை ஆகி எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில்.